வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 24வது பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். சென்ற பாசுரத்துல பெண்களினுடைய அந்த விண்ணப்பத்தை ஏற்று கண்ணனும் என்ன பண்றான், படுக்கையை விட்டு எழுந்து வரான். எழுந்து வரும் பொழுது அவனுடைய வடிவழகையும் நடை அழகையும் பார்த்துட்டு பெண்கள் எந்த காரணத்துக்காக கண்ணனை நாடி வந்தாங்களோ அந்த காரணத்தையே மறந்துடுறாங்களாம். அவனுடைய அழகை பார்த்து அவனுடைய பெருமைகளை எல்லாம் பெண்கள் சொல்ல ஆரம்பிச்சதாக ஆண்டாள் இந்த பாடல்ல சொல்றான். கடவுள் எவ்வளவு அழகாக இருந்தாலுமே அவனுடைய பாதத்தை தான் நம்ம முதல்ல வழிபடணுமா. அதனால முதல்ல அவனுடைய பாதத்தினுடைய சிறப்பை சொல்றாங்க. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. வாமன அவதாரத்தை பத்தி தொடர்ந்து ஆண்டாள் சொல்லுவா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்படி அன்று எங்களை காப்பதற்காக உடைய பாதங்களை கொண்டு இந்த உலகையே நீ அளந்தாய். வாமன அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்திய இந்த உலகத்தையே 3 அடிகளால் அளந்து வளம் செய்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட உன்னுடைய பாதங்களை நாங்கள் போற்றி வணங்குகிறோம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ராம அவதாரத்துல அந்த தென் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அசுரனான ராவணனுடைய பகையை அழித்து எங்களை எல்லாம் காப்பாற்றினாய். உன்னுடைய ஆற்றலை நாங்கள் போற்றுகிறோம். பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுரன் அப்படிங்கிற அசுரனை நம்ம சென்ற பாடல்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த அசுரனை உன் காலால் உதைத்து அழித்தாய். அப்படிப்பட்ட உன்னுடைய புகழை நாங்கள் போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு பெண்கள் வணங்குறாங்க. கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி. 2 அசுரர்களை ஒரே நேரத்துல கிருஷ்ணர் வதம் பண்றார். யார் யாருன்னா வத்சாசுரன், கபிதாசுரன். வத்சாசுரன்கிறவன் கன்று வடிவுல கம்சன் அனுப்புறான். அவன் அந்த பசு கூட்டத்துல பெரிய அளவு கன்றா உள்ள போறான். கிருஷ்ணனை அழிக்க வரும்போது அவனை தடியா மாத்தி இந்த பக்கம் விலாமரமா யார் வருதுன்னா கபிதாசுரன்கிற அசுரன் வரான். இந்த தடியை கொண்டே அந்த விலாமரத்தை அடிச்சு இருவரையும் ஒரு சேர அழிக்கிறான். அப்படிப்பட்ட உன்னுடைய வீரமான அந்த கழல்களை நாங்கள் போற்றி படுகிறோம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. கோவர்த்தனகிரியில கிருஷ்ணன் இருக்கும் பொழுது இந்திரன் பெருமழையை வரவழைச்சான். அப்ப அந்த பெருமழையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த கோவர்த்தனகிரியையே குடையாக பிடித்து ஆயர் குலத்தையே காப்பாற்றிய கருணை மனம் படைத்தவன். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த குணங்களுக்கு சொந்தக்காரன். உன்னுடைய அந்த குணங்களை எல்லாம் நாங்கள் போற்றி வணங்குகிறோம். வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எப்படிப்பட்ட பகைவனாக இருந்தாலும் அவனை மாய்த்து வெற்றி பெற்று எங்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற திறனுடைய வேலினை பெற்றவனே, உன்னுடைய வேலினை நாங்கள் போற்றி வணங்குகிறோம். இப்ப இந்த 6 செய்திகளையும் சிறப்பா சொன்னதுனாலதான் பெண்களுக்கு ஞாபகம் வந்தது போல. ஐயோ, நம்ம எதுக்கு வந்தோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். எனக்கு எது தெரியுமா மகிழ்ச்சி? எப்பொழுதுமே உனக்கு பணிவிடை செய்வது, உனக்கு தொண்டு செய்வதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அப்படி தொண்டு செய்வதற்காகத்தான் நாங்க உங்ககிட்ட பறை கேட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறோம். அதனால எங்க மேல இறக்கப்பட்டு எங்களை எல்லாம் அருள் பாலித்து நாங்கள் கேட்டதை கொடுப்பாயாக என்று பெண்கள் பாடுவதாக ஆண்டாள் இந்த பாசுரத்துல அமைச்சிருப்பாங்க. இந்த பாசுரத்துல என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம குழந்தைகளை இந்த பாடலை மனனம் செய்து தினம் சொல்லிக்கிட்டு வந்தாங்கன்னா நீண்ட ஆயுள், நிறை ஆரோக்கியம், நல்ல கல்வி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.